நாம ஆசீர்வாதம் அப்படின்னா நம்முடைய மாம்சத்திலேயும் சரீரத்திலேயும் இந்த உலகத்துல தான் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். நாம நம்ம மாம்சம் சுகமா இருக்கா, உலக வாழ்க்கை துன்பம் இல்லாம இருக்கா, இந்த வாழ்க்கையில நெருக்கம் இல்லாம இருக்கிறோமா, பிரச்சனை இல்லாம இருக்கிறோமா, நாமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், நம்ம உடனே அதுக்கு நம்ம கணக்கு எழுதுறோம். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தின் நிலைமையின்படி நான் உன்னை பார்க்கறது இல்லப்பா. நான் உன்னை ஆசீர்வாதமா இருக்கிறாயா இல்லையான்னு தீர்மானிப்பது எதை பொறுத்ததுன்னு கேட்டா, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யணும். அப்போ உன்னுடைய ஆத்துமாவின் நிலை ரொம்ப முக்கியம் எனக்கு. இப்போ ஆண்டவருடைய காரியம் என்னன்னு கேட்டா, நீ சரீரத்துல சுகமா இருக்கணும் நான் விரும்புறேன், நீ நெருக்கம் இல்லாம இருக்கணும் நானும் விரும்புறேன். ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த நெருக்கங்களும் துன்பங்களும் இந்த பாடுகளும் பலவீனங்களும் உனக்கு இல்லாம போகுமானா, உனக்குள்ள நீ அறியாம ஒன்று முளைச்சிரும். அது என்னது? அது பெருமை, மேட்டிமை, மேன்மைப்படுத்துறது. இந்த சுபாவம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் உன் பட்சத்தில் இருக்க முடியாது, நான் உனக்கு விரோதியா மாறிடுவேன். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கும் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறாரு. அப்ப பவுலுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்ல விரும்பினார். இங்க பாருப்பா, நீ என்ன வெளிப்படுத்தல் பெற்றிருந்தாலும் சரி, கடைசி நாளில் உனக்கு நான் எதிர்த்து நிற்கணும்னு நான் விரும்பல, உன் பட்சத்தில் நிற்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் உனக்கு எதிராக நான் வந்துடாதபடி உனக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னா, பெருமை வந்துடக்கூடாது.